ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குருகுட்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோ பக்கோடா, உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு பக்கோடா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தோலோடு போட்டிங்கன்னா தோல் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தோலை நல்லா பீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 2 உருளைக்கிழங்கே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் நான் 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது அதை நல்லா இந்த மாதிரி ஒரு துருவல் வச்சு துருவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. அப்போ தான் நம்ம பொட்டேட்டோ போடும்போது அதில் நல்லா அந்த பக்கோடா போடும்போது அப்போ தான் பொட்டேட்டோ நம்ம பக்கோடா போடும்போது அப்படியே ஸ்ப்ரிங்கிளாகி வரும். இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அந்த துருவி வச்சிருந்த உருளைக்கிழங்க இப்போது இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். கடலை மாவு ஒரு 5-6 ஸ்பூனு, அப்புறம் மைதா மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், தண்ணி. இது அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு திருவி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இந்த வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கை அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம மாவு எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மைதா மாவு 1 ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஒரு 5-6 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை, கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வரமிளகா தூள் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா ஒரு ட்ரையாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆக வரைக்கும் விட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. போட்டோன்னே இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே பக்கோடா போடுற மாதிரி அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா பாயில் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திருப்பி போட்டு நல்லா அது உள்ளே இருக்க எல்லா மாவும் வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம போட்டப்போ இருந்த பபுள்ஸும் இப்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இருக்க பபுள்ஸும் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் குறைஞ்சதும் அதை வெளியே எடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு நமக்கு கிறிஸ்பினஸோட கிடைக்கும். அதே மாதிரி அடுப்பை நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ நல்லா குக் ஆகும். இப்போது நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறது. இது செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இப்போ அந்த பக்கோடாவை நம்ம வெளியே எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கார்னிஷிங்காக ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து அந்த ஹீட்டான ஆயிலில், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஹீட்டான ஆயிலில் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதும் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வெளியில் எடுத்துட்டு நம்ம அந்த பக்கோடாவை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை மேலே கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.